عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: بين أيوب يغتسل ريانا فقال عليه جبالا من ذهب إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தானது. எனது உயிரின் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னவர் அடிச்சுவற்றை சட்டம் அடிப்படையாக பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீது அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவரமாக ஆமீன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்கள் ஒருவர் மற்றொருவரிடம் துஆவை வேண்டும் பொழுது மறக்காமல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என்னுடைய வாழ்வின் பரக்கத்துக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லுவோம். யாரிடமாவது துஆ செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி, என்னுடைய வியாபாரத்திலே பரக்கத்து ஏற்படுவதற்காக வேண்டி, என்னுடைய வேலை வாய்ப்புகளிலே பரக்கத்து ஏற்படுவதற்காக வேண்டி, என்னுடைய விவசாயங்களிலே பரக்கத்து ஏற்படுவதற்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லுவோம். இந்த பரக்கத் என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே முஸ்லிம்களிடத்திலே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த பரக்கத் என்ற அரபி வார்த்தையுடைய அந்த அர்த்தத்தை நாம் சிந்திக்கும் பொழுது அதனுடைய ஆழமான அர்த்தங்கள் மிகவும் பலம் வாய்ந்தவை. தமிழ்ல சொல்றதா பரக்கத் அப்படின்னா என்ன? அபிவிருத்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பரக்கத்துக்கு அந்த அரபி வார்த்தைக்கு, அந்த அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த பரக்கத்திற்கு நிறைய அர்த்தம் உண்டு. அந்த பரக்கத்தினுடைய கணம் என்பது அதிகம். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையை பரக்கத்து வேண்டும், நம்முடைய எல்லா காரியங்களிலும் பரக்கத்து வேண்டும். பரக்கத்து இல்லாது போனால் அந்த காரியம் என்பது குறைவானதுதான், குறைவுள்ளதுதான். அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான வாழ்வை ஒவ்வொரு மனிதனும் இருப்பதால் அந்த பரக்கத்தான வாழ்வுக்குரிய வழி என்ன என்ற தலைப்பின் கீழ் தான் இன்றைய ஜும்மாவில் நாம் சிந்திக்கிறோம். பரக்கத் நிறைய இருப்பதல்ல பரக்கத், நிறைய செல்வம் இருப்பது அல்ல பரக்கத். குறைவாக இருந்தாலும் அது பயனுள்ளதாக, தேவைக்கு பொருத்தமானதாக அது இருக்க வேண்டும். அந்த அபிவிருத்தியை அல்லாஹ்வால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த பரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நபிமார்கள்
சில நேரங்கள் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருவான், அவர் விதமா யார் மூலமோ எப்படியோ ஹலாலான முறையில் சில விஷயங்களை கொடுப்பான். நம்ம அதை பறக்கத்தான் நினைத்து என்ன செய்யணும், அதை பெற்றுக்கொள்ளும். அதனால தான் ஐயமேஸ்வரர் என்ன செஞ்சாங்க, தன்னிடத்தில் கிடைத்த அந்த தங்க வெட்டிக்கு அவங்களுக்கு தேவையில்லை, அவங்கவே வசதியா இருக்கிறாங்க. இருந்தாலும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, யாரா நீ கொடுத்துருக்கிற, நான் அதை விட்டு தேவையில்லைன்னு கிடையாது, எனக்கு அந்த பறக்கத்து வேணும் அப்படின்ட்டாங்க. இது மாதிரி நபிமார்கள் எங்கெல்லாம் பறக்கத்து கிடைக்கிறதோ, பறக்கத்தான பொருள்கள் கிடைக்கிறதோ, அதையெல்லாம் அவர்கள் ரொம்ப ஒரு கவனத்தோடு அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பறக்கத்துடைய வாசலை திறக்கக்கூடிய சாவிகள் என்ன தெரியுமா? துஆ. அல்லாஹ்விடத்தில் நம்ம கையேந்துறோம் அப்படின்னா அதுதான் பறக்கத்துடைய சாவி. நீங்க நம்ம தொழுகிறோம், தொழுது முடிச்சோட வேகமா போயிடணும். ஒரு அமலை செய்யறோம், அமலை முடிச்சு வேகமா இதை விட்டு கடந்து போயிடும். ஆனால் ஒரு அமலை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேற்றும் பொழுது அந்த கையேற்றக்கூடிய துஆவிலே பறக்கத்து இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அந்த கையேற்றக்கூடிய அந்த கை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ஒருவர் கையை மேலே உயர்த்தி துஆ செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய கையிலே பரக்கத்தையும் தன்னுடைய ரஹ்மத்தையும் வைத்து விடுகிறான். இந்த ஹதீஸ் நல்லா கவனிச்சுங்க. நம்ம அல்லாஹ்வுடைய கையை துஆ செஞ்சோம் அப்படின்னா இந்த கையில அல்லாஹ் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் வைத்து விடுகிறான் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் துஆ கேட்டால் அந்த இரண்டு கைகளையும் முகத்தில் தடவும் வரை வேறு எந்த பக்கமும் திரும்ப வேண்டாம். அப்படின்னா என்ன கருத்து? நீங்க துஆ செய்யற கையை உயர்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய கைகளை ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் கொடுத்துரும். நீங்க அந்த கையை வேற எங்கேயும் வச்சிடாதீங்க, முகத்தை தடவும் வரைனா முதல்ல அந்த முகத்தில் தடவிக்கிறீங்க. நம்ம பொதுவாகவே நம்ம என்ன செய்வோம், துஆ செஞ்சு முடிச்ச உடனே முகத்தில் அப்படி தடவக்கூடிய பழக்கம் இருக்கு. இந்த ஹதீஸினுடைய பிரகாரம் நான் பார்க்கும் பொழுது துஆவுக்காக கையேற்றக்கூடிய கையை ஏற்றி துஆ கேட்க, சில நேரம் சும்மா கை கீழே போட்டு ஆமீன் ஆமீன் சொல்றது வேற, கை கீழே வச்சுட்டு அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் யா அல்லாஹ் கேட்கிறதை காட்டிலும் அந்த துஆ அல்லாஹ் ஏத்துக்குவான். எப்படி கேட்டாலும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இருந்தாலும் கையை உயர்த்தி கேட்கக்கூடிய துஆவுக்கு நிறைய அங்கீகாரம் மரியாதை இருக்கு. அதனால துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ்ட்ட கையை ஏந்தி கேளுங்க, கையை உயர்த்தி கேளுங்க. இந்த ஹதீஸ் பிரகாரம் கையை உயர்த்தி கேட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு கையிலே அல்லாஹ் என்ன செய்யறான், பரக்கத்துகளை என்ன செஞ்சு வச்சுட்டு போயிடுவான். அதே மாதிரி துஆ கேட்க முடிஞ்சவன நீ முகத்துல அப்படியே தடவிட்டு சதாவே நீ முகத்துல தடவாம வேற எங்கேயும் வச்சிருக்க. அப்ப இந்த பரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறை, பரக்கத்தை பெறக்கூடிய பரக்கத்துடைய வாசலை திறக்கக்கூடிய சாவி என்று பார்க்கும்போது முதற்கண் துஆ தான். அல்லாஹ்வோட கையேந்திரம் அப்படின்னா நமக்கு பரக்கத்து கிடைச்சிடும். வியாபாரத்துல எனக்கு பரக்கத்தே இல்லைங்க, எப்படி பேசிக்கிறோம், வியாபாரத்துல நல்ல வியாபாரம் நடக்குது, பரக்கத்து இல்லை. நல்ல தொழில் தான் பரக்கத்து இல்லை. என்னுடைய வேலை வாய்ப்புல பரக்கத்து இல்லை, என்னுடைய வீடுகள்ல பரக்கத்து இல்லை, குறிப்பாக என்னுடைய வருமானத்துக்கு பரக்கத்து இல்லை, வியாபாரத்துக்கு பரக்கத்து இல்லை என்று சொல்லக்கூடியவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சூறாவை சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த சூறாவை நீங்க ஓதி வாருங்கள், உங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத்து கிடைக்கும். ஜுபைர் இப்னு முத்ஸிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜுபைர் இப்னு முத்ஸிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொல்றாங்க, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்து, நீ வியாபாரத்துக்கு சென்று வரும் பொழுது மற்ற எல்லாரை காட்டிலும் அழகிய தோற்றத்தோடு நிறைய பொருட்களை பெற்றவர்களாக வருவதற்கு நீ விரும்புகிறாயா என்று கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு ஜுபைர் இப்னு முத்ஸிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. குல்யாயில் காஃபிரும் இதா ஜா நஸ்ருல்லாஹி சூரத்துன் நஸ்ர், குல் ஹுவல்லாஹு, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். இந்த 5 சூறாக்களை யார் தினமும் ஓதுறாங்களோ, அதாவது இந்த 5 சூறாவை ஓதுவீங்களாங்க, ஒவ்வொரு
வியாபாரத்துக்கு போகும்போதும் சரி, அல்லது கடைகளை திறந்து வைக்கும் போதும் சரி, அது வேற தொழில்கள் எந்தெந்த தொழில்கள் இருக்கிறதோ அந்த தொழில்களை ஈடுபடக்கூடிய நேரத்துல இந்த 5 சூறாக்களை நீங்கள் ஓதிக் கொள்ளுங்கள். குல்யாயிகள் காஃபிரும், இதா ஜா நஸ்ருல்லாஹி, குல் ஹுவல்லாஹு, குல்லூது பிரபில் ஃபலக், குல்லூது பிரபின் நாஸ். நியத்தோட யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்து கிடைக்கணும், யா அல்லாஹ் ரஹ்மத் எனக்கு கொடு, யா அல்லாஹ் பரக்கத் என்னுடைய தொழில்துறையில பரக்கத்து செய் என்ற நியத்தோட இந்த 5 சூறாக்களை தினமும் ஓதிக்கணும். கடையில உள்ள போயிட்டா இந்த 5 சூறா ஓதி இருக்கு. எங்கேயாவது வியாபாரம், மற்ற வியாபாரங்கள், தொழில்துறைகள், என்ன தொழில்துறைகளாக இருந்தாலும் இந்த 5 சூறா ஓதிட்டே வாங்க. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இந்த 5 சூறா நிறைய பரக்கத்துகள் கிடைக்கிறது. வாழ்க்கையில எனக்கு பரக்கத்தே இல்லைங்க, நிறைய சம்பாதிக்க பரக்கத்து இல்லை, ஒரே அதிகமான செலவு வந்துகிட்டே இருக்குது, நோய் நொடி வந்துகிட்டே இருக்குது, நிறைய சம்பாதிக்கிறாங்க, கடைசியில் மாச கடைசியில கையை பிடிக்குது. தொழிலாம் நல்லா தான் இருக்குது, ஆனா பரக்கத்து இல்லை. முதல் விஷயம் என்ன தெரியுமா? பரக்கத்து கிடைக்கிறது நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறத புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒரு ரிஸ்கை நிர்ணயம் செய்யணும். குர்ஆன் அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் யஸ்து ரிஸ்கை லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் நாடியவருக்கு அதிகமா கொடுக்கிறான், நாடியவருக்கு கணக்கிட்டு கொடுக்கிறான். இந்த ஒரு வசனத்தை நம்ம எப்போதுமே மனசுல வச்சுக்கணும். அவன் பணக்காரனா இருக்கா, இவன் பணக்காரனா இருக்கா, இவன் காசு சம்பாதிக்கிறான், இவன் முன்னேறி போயிட்டான், அது நம்முடைய வேலை இல்லை. அவரவருக்கு அல்லாஹ் ஜல்லஷானுஹு இவ்வளவு நிர்ணயித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் யஸ்து ரிஸ்கை லிமன் யஷாஉ, நாடியவருக்கு அதிகமா கொடுக்கிறான், அது நம்முடைய கட்டுப்பாடுல இல்லை. நாடியவருக்கு கணக்கிட்டு கொடுக்கிறான், இவ்வளவுதானே இவ்வளவுதான். ரெண்டுக்குமே காரணம் இருக்கு. ஒருத்தருக்கு அதிகமா கொடுக்கிறதுக்கு காரணம் இருக்கு, ஒருத்தருக்கு குறைவாக கொடுப்பதற்கு காரணம் இருக்கு. அல்லாஹ் ஒரு நீதியோடு இந்த உலகத்தை நாடி கொடுக்கிறான். அல்லாஹ் ஜல்லஷானுஹு நமக்கு எதை கொடுத்திருக்கிறானோ முதல்ல அதை பொருந்திக் கொள்ளும். நமக்கு கொடுத்திருக்கிறத பொருந்திக் கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்து கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்து கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு அல்லாஹ் எதை வழங்கி இருக்கிறானோ, நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மனைவி மக்கள், நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள், நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய தொழில்துறைகள், ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு தொழில்துறையை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த தொழில் எனக்கு தான், இந்த மனைவி அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறான், இந்த குழந்தைகளை எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இது அல்லாஹ் நிர்ணயித்தது, இது என்னுடைய முயற்சிக்கு உண்டானதல்ல, நான் எதையும் மாற்ற முடியாது என்ற நம்பிக்கையோடு யார் உள்ளத்திலே பொருந்திக் கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை பரக்கத் பெற்ற வாழ்க்கையாக இருக்கும். பெற்றதை பொருந்தினால் பெறாததையும் பெறலாம் என்று சொல்வார்கள். நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை முதல்ல என்ன செஞ்சு பொருந்திக் கொள்ளும். இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது ரொம்ப குறைவான காலத்தில் அல்லாஹ் எதை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ கொடுத்ததோடு வாழ்ந்துட்டோம் அப்படின்னா மறுமை என்பது விசாலமானது. இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த உலகத்துல எதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணி நினைக்கிறோமோ, எதெல்லாம் ஆக சுகமானதை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதை விட சுகமான வாழ்க்கை மறுமையில் இருக்குது. நமக்கு முன்னாடி எத்தனை பேர் பொங்கா போயிட்டாங்க, நம்மளோட வாழ்ந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய மூதாதையர்கள், பக்கத்து வீட்டுக்காரவங்க, இதே மாதிரி நாமளும் பொங்கா போயிருக்கோம். இந்த உலக வாழ்க்கைக்கு ரொம்ப சொற்ப காலம், அதை சரியா வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல வாழ்க்கை பறக்கிறது கிடைக்கும். நாளைக்கு மறுபடியும் அல்லாஹ் விசாலமான சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். உண்மையிலே ஒரு முஸ்லிமுடைய ஆகக்கூடிய முயற்சியை இங்கே எதுக்காக இருக்கணும் அப்படின்னா மறுமைக்காண்டி தான் இருக்கும். ஆனா நம்முடைய எனர்ஜி, நம்முடைய சக்தி, நம்முடைய பேச்சுக்கள் அத்தனை இந்த உலகத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு நம்ம பேசக்கூடிய பேச்சு எவ்வளவு பேச்சு இந்த உலகத்துக்காக இருக்கிறது, தொழிலுக்காக இருக்கிறது, நம்முடைய வியாபாரத்துக்காக இருக்கிறது. இந்த உலகத்தை நம்ம சொல்லக்கூடிய ஒரு சுபஹானல்லாஹ், இந்த உலகத்தை நாம் இது வாழக்கூடிய காலத்தில் சொல்லக்கூடிய ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ், இதனுடைய மதிப்பு நாளைக்கு மறுமையிலே மிகப்பெரிய அந்தஸ்து இருக்குது. ஆக வாழ்க்கையில் பரக்கத்து வேணும் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருக்கிறானோ, நம்முடைய வீடு வாசல் எதா இருந்தாலும் சரி, இதற்கு அல்லாஹ் கொடுத்தது புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா
முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. ஒருத்தர் நிறைய பணம் கொடுத்துருக்கானா அந்த பணத்துல இருந்து சோதனை வரும். அல்லாஹ் யாருக்கு என்னென்ன அடிப்படையில் வழங்கி இருக்கிறானோ அதுல இருந்து அவருக்கு சோதனை வரும் சொல்றாங்க. அதே நேரத்துல ஒரு அடியான் அல்லாஹ் தனக்கு வழங்கியதை புரிஞ்சு கொண்டால் இந்த உலகத்துல அவனுக்கு நிறைய வரக்கத்தை செய்கிறான், விசாலமாக்குகிறான். அதே நேரத்தில் தனக்கு கொடுத்ததை அடியான் புரிஞ்சு கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் வரக்கத்தை செய்யவும் மாட்டான், விசாலமாக்கவும் மாட்டான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையில் நம்முடைய குடும்பங்கள் அப்படித்தான் இருக்கு. குழம்பிக்கிட்டே இருக்கான் மனுஷன். வியாபாரம் சரியில்லை, குடும்பத்துல வரக்கத்து இல்லை, நிம்மதி இல்லை. நிம்மதி பெறணும்னா வரக்கத்து இருக்கு வாழ்க்கைக்கு. அப்ப முதல் விஷயம் என்ன செய்யணும்? அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை பொருந்திக்கிட்டேன். வெறுமனை சொல்றதல்ல, நம்முடைய வாழ்க்கையில உள்ள தரவுல இருக்கு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுக்கு கீழுள்ள நபரை நீங்க பாருங்க, உங்களுக்கு மேலுள்ள நபரை நீங்க பார்க்காதீங்க. எப்பேற்பட்ட ஒரு தத்துவமான ஹதீஸ் இருப்பாரு. உங்களுக்கு கீழே உள்ள கீழ் நிலையில் உள்ள நபர்களை பாருங்க, உங்களுக்கு மேல உள்ள ஆட்களை பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு மேல உள்ள நபர்களை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அல்லாஹ்வுடைய நியமத்தை உதாசீனப்படுத்துறீங்க. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை அதானே. நமக்கு கீழே உள்ள கீழ் அந்தஸ்து உள்ள நம்மை விட ஏழ்மையில் உள்ள நம்மை விட கஷ்டத்தில் உள்ள நபர்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? அல்லாஹ் நம்மளை எப்படி வச்சிருக்கான், அல்லாஹ் நம்ம என்ன செய்யலாம், நல்ல இருப்பிட வீடு கொடுத்துருக்கான். வீடே இல்லாதவரை பார்க்கும்போது அந்த என்ன வரும்? அந்த வேலை அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், நல்ல வீட்டுல கொசு தொந்தரவோ குளிர் தொந்தரவோ வெயில் தொந்தரவோ எதுவுமே இல்லாம அந்த வீட்டுல அல்லாஹ் நம்ம வச்சிருக்கான ஒரு சிந்தனை வரும். இதே நேரத்தில் நமக்கு பெரிய வீட்டுல உள்ளவங்க, நிறைய வீடு வச்சிருக்கவங்க, கடைகள் கட்டி இருக்கவங்க, காம்பஸ் வச்சுட்டு இருக்கவங்க, இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஆகா அது மாதிரி நம்ம ஆக முடியலையே, அவங்களெல்லாம் நம்ம என்ன செஞ்சு கட்ட முடியலையே. இப்படி வரும் பொழுது அந்த எண்ணம் இருக்கிறதே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடியதை நாம் பொருந்தவில்லை அர்த்தம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுக்கு கீழ் நிலையில் உள்ள நபர்களை பாருங்க, உங்களுக்கு மேலுள்ள அந்தஸ்து நபர்களை பார்க்காதீங்க. உண்மையில் இந்த உலகத்துல நம்ம நிம்மதியா வாழணும் அப்படின்னா முதல்ல நமக்கு அல்லாஹ் எதை வழங்கி இருக்கிறானோ அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடணும். அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கையை வாழ்ந்தது அப்படின்னா கொஞ்ச காலம் இப்ப ஸ்பீடா போயிட்டே இருக்கு. வருடங்கள் எவ்வளவு வேகமா போகுது, வயசு போயிட்டே இருக்கு. இந்த கொஞ்ச காலத்துக்காகவே நிறைய முயற்சி பண்ணும். அல்லாஹ் கொடுத்த பொருந்திக்கிட்டு இந்த உலகத்துல வாழ்ந்தது அப்படின்னா மறுமையிலே முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு கொடுத்தாரா மிகப்பெரிய விசாலமான எல்லா விதமான சுகபோகங்களும் நிறைந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு பரக்கத்து வேணும் அப்படின்னா நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவருடைய குழந்தை நோயுற்றதாக இருக்கு. அவங்க வெளியூர் போயிட்டாங்க. போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த குழந்தை இறந்து போச்சு. வீட்டுல மனைவி இருந்தாங்க. ஆனா மனைவி என்ன செய்யல, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யல, குழந்தை இறந்து போனதை சொல்லல. வீட்டுக்கு நீங்க ஒரு வெளியூர் போயிட்டு ஒரு நீண்ட நாள் கழிச்சு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே மனைவி இடத்துல குழந்தைய கேட்கிறாங்க, குழந்தை எங்க இருந்து? மனைவி சொல்றாங்க, குழந்தை என்ன செய்ய அமைதியாகி விட்டான். ரெண்டு பொருள் கொள்ளக்கூடிய அர்த்தத்தை சொல்லிட்டாங்க, அமைதியாகி விட்டான். இவங்க நினைச்சுக்கிட்டாங்க சரி தூங்கிட்டா போல நினைச்சுக்கிட்டு மனைவி இடத்துல சேர்ந்து சாப்பிட்டு விட்டு இரவு நேரத்துல மனைவியோட கழித்து விட்டு காலையில் எழுந்திருக்கும் பொழுது மனைவி சொல்கிறார்கள், குழந்தை நேற்று இறந்து போச்சு, குழந்தை நேற்று இறந்து போச்சு. அப்ப அந்த மனைவி தன்னுடைய கணவனுடைய வருகைக்காக வேண்டி எந்த விதமான அவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த கூடாது என்பதற்காக வேண்டி எல்லா விதமான உபசரிப்புகளும் செய்து இரவு கழித்து பிறகு காலையில் எழுப்பொழுது குழந்தை இறந்து விட்டது என்கிறார்கள். இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்றைய இரவு நடந்த விஷயத்தில் உங்களுக்கு அல்லாஹ் நிறைய பரக்கத்தை செய்வாங்க. வரலாற்றில் எழுதுகிறார்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த ஒரு குழந்தை இறந்தார்கள். 9 குழந்தை அவர்களுக்கு பிறந்தது. சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தியாகம், சில நேரங்களில் நாம் இழக்கக்கூடிய இழப்பை பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மை, இன்னைக்கு மனுஷனுக்கு அந்த இழப்பை பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இழப்பை சந்திச்சுதான் ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை இழப்புகளை தான் பெற்ற பிள்ளையை பறி கொடுத்தாங்க. தன்னுடைய மகன்கள்
ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்களுக்கு வந்து அல்லாஹ் நீண்ட ஆயுள் கொடுத்துருக்கான். உலக அழியறவே அவங்களுக்கு மரணங்கிறதே கிடையாது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் கேட்டாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, ஹிதர் அவங்கள உங்களுக்கு எப்படி அல்லாஹ் இந்த வாக்கியத்தை கொடுத்தான், நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய வாக்கியத்தை எப்படி கொடுத்தான்னு கேட்கும்போது என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் நடந்தேன். இன்னைக்கு நம்ம அல்லாஹ்க்கு எத்தனை விஷயத்துல மாறு செய்யறது தெரியுமா? அல்லாஹ் எத்தனை விஷயத்தை தடுத்திருக்கிற ஹராம்னு நம்ம எத்தனை ஹராம செஞ்சுட்டு இருக்க தெரியுமா? அல்லாஹ் எவ்வளவு பெரிய கட்டளை ஐங்கால தொழுகையை கட்டளை இருக்கு, நம்ம எல்லாம் சரியா ஐங்கால தொழுகையை தொழுகணுமா? அப்ப அல்லாஹ் மாறு செஞ்சுட்டே இருக்கு, தினமும் நம்ம மாறு செஞ்சுட்டே இருக்கோம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்க்கு மாறு செய்துட்டே இருக்கேன், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பேன். இரண்டாவது விஷயம். மூணாவது சொன்னாங்க, அல்லாஹ்வை தவிர யாருக்கு நான் பயப்பட மாட்டேன். அடுத்து நாலாவது சொன்னாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் நம்பிக்கை வைப்பேன், யார் மீது நம்பிக்கை வைப்பேன். இந்த 4 விஷயம் தான் எனக்கு இப்படி ஒரு ஞாபகத்தை எனக்கு பெற்று தந்தது. யாருக்கெல்லாம் இதனுடைய ஆயுள் அதிகமாகவும் நீடித்த ஆயுளோடு இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தை கடைபிடிக்கும். அல்லாஹ்க்கு மாறு செய்த முற்றிலும் விட்டுருவோம். இதை சரியத்துக்கு மாற்றமா உடனே தூக்கி எரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நடைமுறைக்கு சாத்தியங்களில் எத்தனை விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், எத்தனை தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்குள்ள சூழ்நிலையில எனக்கு மார்க்கம் விளைகளை யாரும் சொல்லவே முடியாது. வெள்ளிக்கிழமை சும்மா பயான் பேசிதான் திருத்தணும் இல்ல, எல்லா மார்க்க செய்தியும் நம்ம படிக்கிறோம். நான் எடுத்து வந்த இந்த குறிப்பை விட உங்களுக்கு நிறைய தெரியும், நான் பேசக்கூடிய ஹதீஸ்கள் உங்களுக்கு நிறைய தெரியும். நிறைய நீங்க பாக்குறீங்க, படிக்கிறீங்க, ரீல்ஸ் பாக்குறீங்க. ஆனா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரல அப்படின்னா இப்ப தெரியலன்னு சொல்ல முடியுமா? எனக்கு மார்க்க தெரியாது அப்படின்னு தெரிந்தே நிறைய விஷயம் நம்ம செய்யறோம். அல்லாஹ்க்கு மாறு செய்யணும். முதல்ல அல்லாஹ்க்கு மாறு செய்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆயுள் காலங்கள் என்ன செய்யும், நிறைய பரக்கத்துகள் கிடைக்கும். அடுத்ததாக பரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியில உணவு தட்டை நம்ம சரி செய்யணும். உணவு சாப்பிடக்கூடிய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு உங்களுடைய உணவு தட்டையும் கை விரல்களை வடித்து சாப்பிடுங்கள். ஏன்னா எந்த இந்த இடத்துல பரக்கத்து இருக்குது அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சாப்பாடு விஷயத்தோட கவனம் செலுத்துங்க. சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ் சொன்னா பரக்கத்து கிடைக்கும். சமையல் செஞ்சு சாப்பாட்டுடைய சட்டிய அந்த திறக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் ஷைரு வாசித்தீன் அப்படியே துவா ஓதுனா பரக்கத்து கிடைக்கும். சேர்ந்து குடும்பத்துல சேர்ந்து சாப்பிட்டா பரக்கத்து கிடைக்கும். வீட்டுக்குள்ள நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா பரக்கத்து கிடைக்கும். அதே மாதிரி எந்த உணவுக்குள்ளே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிட பிடிச்சதுக்கு பிறகு தட்டை நல்லா வலிச்சு அதே மாதிரி கைவிரல் சூட்டி சாப்பிடுவதனால நிறைய பரக்கத்துகள் கிடைக்கும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக பரக்கத்து பெறக்கூடிய வழியில நிக்காஹ் உண்டு. ஒரு மனிதர் வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ், நான் ரொம்ப வறுமையில இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க திருமணம் முடிங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம யாராவது ஒரு ரொம்ப சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்கு வந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க போய் திருமணம் முடிங்கன்னு சொல்லுவோம். எல்லா வசதி வாய்ப்பு வந்தாலே திருமணம் முடிங்க அப்படின்னு சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஏழ்மையா இருக்கீங்களா, நீங்க திருமணத்தை முடிங்க. திருமணத்துல பரக்கத்து இருக்கிறது. குர்ஆனில் வசனம் சொல்கிறது, நீ யகூன் ஃபுகரா யக்னிஹுல்லாஹ், நீங்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் உங்களை வசதியானவர்களாக ஆக்குவான். எத்தனை பேர் பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை பேர் நிக்காஹுக்கு முன்னாடி, திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்திருப்பாங்க. திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய பரக்கத்து ரஹ்மத் நிறைய வசதி வாய்ப்புகளுக்கு வந்துடும். குர்ஆனில் வசனம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் அந்த மனிதருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ரொம்ப வறுமையா இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, திருமணம் முடிங்க. ஆனா இப்ப கூட திருமணத்தை அவங்க கலந்துக்கூடாது. இப்ப கூட திருமணம் இருக்கிறது சில விஷயங்கள் கலந்து கொண்டாலும் கூட திருமணம் என்பது ஒரு ஆணுக்கு திருமணம் நடைபெற்றாலும் சரி, பெண்ணுக்கு திருமணம் நடைபெற்றாலும் சரி, அது மிகப்பெரிய பொருளாதார செலவாகவே மனநிலையை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. யாராவது நம்ம நினைக்கிறோமா, திருமணம் தானே அது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனநிலை நமக்கு இருக்குதா? ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், திருமணத்தை லேசாக கருதக்கூடிய மனநிலை வந்துச்சா? இல்ல. மற்ற விஷயங்கள் மாதிரி திருமணம் தானே இந்த வேலை தான்
இருப்போம், 3 வேளை தான் இருப்போம் அப்படிங்கிற மனநிலையில யாரும் வரல. காரணம், இந்த சமுதாயம் திருமணத்தை இன்னுமே பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அதுவும் பெண் வீட்டாருடைய விஷயத்தில் இன்னும் அவங்க கவனம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பெருமானார் சமுதாயத்தில் சொல்லுவாங்க, நீங்க என்ன செய்யுங்க, திருமணம் முடிக்கலாம் வரக்கிறதுக்கு நீங்க திருமணம் முடிக்க சொன்னாங்க. அப்ப எப்படிப்பட்ட திருமணமா இருக்கணும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்துக்கணும். கடைசியாக வாழ்க்கையில் வரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வரக்கத்துடைய மிகப்பெரிய எதிரியான ஹராம் தான். நம்முடைய வருமானம் வந்து ஹராமா இருக்கக்கூடாது, வருமானம் ஹலாலாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு அடியான் ஹலாலான முறையில் வருமானத்தை ஈட்டி அதிலிருந்து தர்மம் செய்கிறான், அவனுடைய தர்மம் ஏற்கப்படாது. நிறைய தவறு செஞ்சுட்டு ஹராமான வருமானத்திலிருந்து வருமானத்தை ஈட்டி விட்டு நிறைய ஒரு இடத்துல இருந்து கொள்ளையடிச்சுட்டு வந்துட்டு அந்த காசை வச்சு நான் இப்ப தர்மம் செய்யறேன், ஒரு தர்மம் செஞ்சாரு அப்படின்னா அந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி ஹராமான முறையில் வருமானத்தை ஈட்டி அதை செலவு செஞ்சாங்கன்னா அந்த செலவினத்தில் பரக்கத் இருக்காது. அதன் முன்னால் வரக்கூடிய வாரிசுதாரருக்கு விட்டுட்டு போனாங்க அப்படின்னா அது நரகத்தை தேவை வேற எதையும் உண்டு பண்ண அறிகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகையினால வாழக்கூடிய காலம் ரொம்ப குறைவான காலம். நம்ம ரொம்ப அழிக்கிற வேண்டியது அவசியம் இல்லை. ஏழைகள் தான் செஞ்சு சொர்க்கத்துக்கு போவாங்க. அதனால வருமானத்தை நினைச்சீங்க ஹலாலான முறை வைத்து. இன்னைக்கு ஹலாலா சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி வந்து விட்டது. இன்னைக்கு மனநிலை எப்படி மாறி போச்சு அப்படின்னா, எப்படிதான் பரவாயில்ல, காசு கிடைச்சா போதும், என்ன பண்ணாலும் பரவாயில்ல, காசு கிடைச்சா போதும். காசு வந்ததுக்கு பிறகு அதை தர்மம் செஞ்சுக்கலாம், கட்சிக்கு போயிருக்கலாம், இன்னும் நல்ல அமர்வு செஞ்சுக்கலாம், கல்யாசம் மதசாக தர்மம் செஞ்சுக்கலாம். அந்த தர்மத்தினால் எந்த பிரயோஜனம் இருக்காது. ஹலாலான முறையில் உழைத்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை தர்மம் செஞ்சாதான் நன்மை கிடைக்கும். அதனால நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய வருமானம் ஹலாலாக இருக்கணும். ஹராமா இருந்தா பெரிய சீரவை போட்டுக்கிற வேண்டியதா, நம்முடைய அமல்களுக்கு மரியாதை இருக்காது, நம்முடைய துவாக்களுக்கு மரியாதை இருக்காது, நம்முடைய வாழ்க்கையில எந்த பறக்கத்தும் இருக்காது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் எதை நமக்கு கட்டளையிட்டானோ அதை பேணி ஹலாலான முறை நம்முடைய வருமானத்தை வைத்துக் கொண்டு அவனுடைய ரஹ்மத்தை பரக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்ல அடியார்களாக நம் அனைவரையும் வளரும் ஆக்கி அனுமதிவானாக. ஆமீன். வாசகமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.